அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவங்களுக்கு அந்த டீம் பேட்டில் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும், அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ டீம் பேட்டில் ஆரம்பிக்க போது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ தங்சான் வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கிட்டே இருக்கான், அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கே பிள்ளைங்க மாதிரியே ஒருத்தர் இருக்கான்ப்பா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ பவர் அப்படிங்கிறது இருக்குது. இவன் என்ன யோசிக்கிறான்னா, மூவ் ஆயிருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து டைகர் பவர் இருக்குது, ஈஸியாகவே இவன் அவன் சமாளிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறதுல யாருக்குடா ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொண்ணுக்கு தான். அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பவர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளுடைய அந்த ஸ்பைடர் வெப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. யூஸ் பண்ண உடனே தங்சான் என்ன பண்ணுறா, நம்ம ஃபேட்டி இருக்கான்ல அவங்ககிட்ட சொல்லி ஃபயர் பவரை யூஸ் பண்ணி முதல்ல அந்த ஒரு வெப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மூபாயும் அதுக்கப்புறம் அந்த ரைனோவும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவ இருக்கல்ல அந்த சீபா வேம்பர், அவன் என்ன பண்ணுறா, அந்த பவரை யூஸ் பண்ணி மூபாய்க்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணுறாப்பா. இதை பார்த்தோன்னா அந்த லேடி என்ன யோசிக்கிறா, முதல்ல இந்த சப்போர்ட்டை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை இங்கே அனுப்புகிறாங்க. ஆனால் அவளுக்கு நம்ம தங்சானை பற்றி தெரியல. அவன் இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறான், அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த 2 பேருமே தடுத்து நிறுத்திடுறான். இன்னொரு சைடில் மூவா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஒரு ரைனோ கூட சண்டை போட்டுருக்கான் இல்லையா, இவனுடைய அந்த லைட் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே அந்த ஸ்டேடியமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிருது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த அட்டாக்கு. இங்கே தங்சான் 2 பேரை கட்டி போட்டான் பார்த்தீங்களா, அவங்க மேலே இந்த ஆஸ்கர் என்ன பண்ணிடுறான், உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் தங்சான் என்ன பண்ணுறான்னா, அந்த ரைனோ இருக்கான் இல்லையா, அவனை ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத வச்சு கட்டி போட்டுறான். இப்போ இவங்களோட டார்கெட்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லக்கி டிஸ்க்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான்ப்பா, அவன் தான் வந்து டார்கெட்டு. ஏன்னா அவனுடைய பவரை ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா பிரச்சனையாக போயிடும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு இருக்கால, அவள் சொல்கிறா, அந்த 2 பேர் கட்டி போட்டாங்கல்ல, எல்லாரும் இங்கே வாங்க, லக்கி டிஸ்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே எல்லாருமே போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலுமே இருந்து அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் வச்சு குடைச்சல் குத்துக்கிட்டே இருக்கான். இதை அந்த பொண்ணு பார்க்குறா, பயங்கர டென்ஷன் ஆகிறா. அவனா சொல்கிறா, உன்னோட ஆப்பனன்ட் நான்றா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண பார்க்குறாப்பா. அவனா சொல்கிறா, பாய்சனா என்கிட்டேவா, என்னோட பாய்சன் உன்னால் வந்து தடுக்க முடியுமா அப்படிங்கிறா. பாவம் அவளுக்கு தெரியல இவன் உடம்புல என்ன இருக்குன்னு. இந்த கேப்பில் ஃபேட்டி என்ன பண்ணானா, அந்த லக்கி டிஸ்க்னு ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா, அவனை அட்டாக் பண்ணுறான். ஆனாலுமே அவன் வந்து அவனுடைய பவர் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அந்த பக்கி கீழே விழுந்திருக்கு. ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும்னா, இந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய பவர் அப்படிங்கிறது பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். ஆனால் இந்த மாதிரி அதிகமாகிறதுனால பெரிய ஒரு சைடு எஃபெக்டும் இருக்குது. ஸோ அதான் அந்த லீடர் இருக்கால, அவ சொல்கிறா, இங்கே பாரு, இதுக்கப்புறம் உங்களால் ஜெயிக்க முடியாது, உங்களோட தோல்வியை ஒத்துக்கோங்க அப்படிங்கிறா. அதான் மூவாய் சொல்கிறான், தோல்வியை ஒத்துக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம், அதெல்லாம் முடியாது, நீ இப்படியே கனவு கண்டுட்டே இரு அப்படிங்கிறான். இவங்க வந்து அட்டாக் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் இவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே அந்த ஃப்ளையிங் சாசேஜ் இருக்கும்ல, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளையிங் சாசேஜ் சாப்பிட்டுட்டு எல்லாருமே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால 1 நிமிஷத்துக்கு தான் பறக்க முடியும், கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆஸ்காரால் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு தான் பறக்க முடியும். ஸோ எவ்வளோ நேரம் இவங்களால தாக்கு பிடிக்க முடியும்? இன்னொரு சைடில் கீழே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, மேலே போனால் எங்களால் வந்து ஒன்று அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கல் இருக்கும் நிறைய, அதெல்லாம் உடைக்கிறாங்களா கான்க்ரீட்டை, அது உடச்சி அந்த கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்காங்க இல்லையா, அதில் அந்த பொண்ணை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து சுயநினைவு அப்படிங்கிறது போயிடுச்சு. அவங்க ஏதோ ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒருத்தருடைய கண்ட்ரோலில் தான் இயங்குறாங்களே தவிர அவங்க சுயநினைவுலே இல்லை. ஆனால் பயங்கரமாக வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறா, இவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க மேலே எல்லாமே கயிறு மாதிரி போட்டு அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சிருக்கா. இப்போ என்ன கேள்வினா, இவங்க வந்து பறந்துட்டு இருக்காங்களே, ஏன் பறந்துட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப நேரத்துக்கு அவங்களால வந்து அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு அப்புறம் அவங்களுடைய பவர் அப்படிங்கிறது குறையணும் இல்லையா, அதுக்காக தான் அவங்க பறந்துட்டு இருக்காங்க. இப்போ அவன் யோசிச்சுட்டு இருக்கானா, எவ்வளோ நேரம் இவங்களால பறந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படியே பறந்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உங்களோட பவர் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சுன்னா ஒவ்வொருத்தராக வந்து கீழே இறங்கிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரியே இவங்களுடைய பவர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்காக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே இறங்குறாங்க அப்படின்னா அரினாக்கு உள்ளே இறங்க மாட்டாங்க, அரினாக்கு வெளியில தான் இறங்குவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க. இப்படியே எல்லாருமே இறங்கி முடிஞ்சோடனே கடைசியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ மட்டும்தான் உள்ளே இருக்கான். ஸோ இப்போது அந்த பொண்ணு கேட்குறா, ஏண்டா நீ ஒருத்தன் தான் இருக்க, நாங்கள் 6 பேர் இருக்கோம், எப்படா நீ ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எல்லாருக்குமே அதே கேள்வி தான், எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இவ்வளோ நேரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரில் இருந்தாங்கல்ல, அந்த பவர் போனதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வீக் ஆகிட்டாங்க. இதை நம்ம ஹீரோ நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த பிள்ளைங்க ஒரு தான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு தான் ஏகப்பட்ட டெக்னிக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரே அடியில் அவ்வளோ பெரிய ரைனாசர்ஸே கவுத்து விட்டாங்க அவன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவளோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய தங்சானை பிடிக்கிறா. பிடிச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ பாரு நான் உன்னை எப்படி இழுக்கிறேன், எப்படி அப்சர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறா.
ஆனால் உண்மையிலேயே இவன் நினச்சது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. அவன் என்ன யோசிச்சானா, இவனை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அவன் இருந்த இடத்துல இருந்தே அந்த பொண்ணை பக்கத்தில் இழுத்துட்டான். அதான் அவன் யோசிக்கிறான், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவன் சிம்பிளாக சொல்கிறான், அத்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ஃபேஸ்டு ஸ்பைடரோடைய பவர் இருக்குது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அதே சமயத்தில் அவன் என்ன பண்ணானா, ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மற்ற டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாரும் அல்லைக்கா தூக்கி ரிங்குக்கு வெளியில் போட்டுறான். இவளையும் ரிங்குக்கு வெளியில் தூக்கி போட்டுறான். ஸோ சண்டை அப்படிங்கிறது ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம், கொண்டாட்டமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்காரு. யாருன்னா நம்மளுடைய மாஸ்டர் தான். இவனுங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு அடுத்த எபிசோடில் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.